Hello friends, welcome to English பேச ஆசையா. ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். அப்புறம் வந்து நம்ம வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா அவங்களும் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா WH கொஸ்டின்ஸ். WH கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன WH கொஸ்டின்? WHல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் எங்கே, ஒய் ஏன், ஹூ யார், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா WHல ஸ்டார்ட் ஆகுது. இதை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த பாஸ்ட் டென்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், அப்புறம் வந்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸில் ரெண்டு, பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. இன்னைக்கு WH கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி வேர், வாட் அதெல்லாம் நம்ம வந்து சென்டென்ஸில் எப்படி சேர்க்குறது, எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், WH கொஸ்டின்ஸ். WHல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ், WHல வந்து ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின். ஓகே, ஸோ இது எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட தமிழ் மீனிங் நான் சொல்லிடுறேன். விச் அப்படின்னா எது அப்படின்னு அர்த்தம். வேர் எங்கே, வென் எப்போது, ஒய் ஏன், வாட் என்ன, ஹூ யார், ஹூம் யாரை, ஹூஸ்னா யாருடைய, ஹவ் எப்படி. இந்த ஹவ்வில் பார்த்தீங்கன்னா ஹவ் லாங் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது தனியாக நம்ம ஒரு லாஸ்ட் எல்லா டென்ஸும் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ப்ரீஃபாக போடுறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து டைரெக்டாக வந்து நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின். எங்கேனா வேர் அப்படின்னு கேட்போம். நீ எப்போ வர, எப்போது, வென் அப்படின்னு கேட்போம். அப்போ அதுக்கு அடுத்து உள்ள சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு பாசிட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறது அப்படிலாம் பார்த்துருக்குமா இல்லையா? நீ சாப்பிட்டியா அப்படின்னா எப்படி கேட்போம்? டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்போமா? எப்போது நீ சாப்பிட்டாய் அப்படின்னா எப்படி கேட்குறது? எப்போதுனா என்னது? வென். அதை அப்படியே முன்னாடி ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். வென் டிட் யூ ஈட், அதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, அது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். எங்கே அப்படின்னா வேர்ன்னு சொல்கிறீங்க. எங்கே இருந்து, உன் ஃப்ரெண்டு எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு நம்ம கேட்போம். எங்கே இருந்து அப்படின்னா என்ன செய்வீங்க? இருந்து அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம், இதையும் இந்த எங்கே இதையும் நீங்கள் சேர்த்துடுறீங்க, அவ்வளோதான். ஃப்ரம் வேர், எங்கே இருந்து. இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஹூம் அப்படின்னா யாரை அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகே, யாருடன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அப்போ எப்படி கேட்பீங்க? இந்த ஹூம் அப்படிங்கிறதையும் இங்கே உடன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா யாருடன். அப்போ எப்படி எழுதுவீங்க? முதல்ல அந்த வித் போட்டுறணும், போட்டுட்டு அந்த ஹூம், வித் ஹூம் யாருடன். நெக்ஸ்ட் யாருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கணும். டு அப்படின்னா இக்கு, அப்புறம் யாரை. என்னடா அது, நம்ம இந்த யாரை இந்த ஹூமை தான் சேர்க்குறோம், ஹூ ஏன் சேர்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மெர்ச் பண்ணி எழுதுறதுக்கு ஹூ யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மெர்ச் பண்ணி எழுதுறதுக்கு ஹூம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். யாரை அதோட தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் சேர்க்கணும். ஓகேவா? இது யூஸ் பண்ண வேண்டாம். ஹூனா தனியாக யாருன்னு இருக்கட்டும். ஓகே, யாருக்காக, யாருக்கு, யாருடன் அப்படிலாம் கேட்குறதுக்கு நீங்கள் இந்த ஹூம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ யாருக்கு இந்த டூவையும் இந்த ஹூமையும் சேர்த்திங்கன்னா யாருக்கு, ஃபாரையும் ஹூமையும் சேர்த்திங்கன்னா ஃபார் ஹூம் யாருக்காக. அப்போ யாருடன் என்ன பண்ணுவீங்க? அந்த உடனை சேர்த்துடலாமா? வித், வித் ஹூம் யாருடன். யாரிடம் இருந்து, யார்கிட்ட இருந்தா பைக் வாங்கிட்டு வந்த அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ யாரிடம் இருந்துன்னா இந்த இருந்து இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரம் ஹூம் யாரிடம் இருந்து. அதுக்கடுத்து பற்றி, அபவுட்டுன்னு இருக்கு. எல்லாரும் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? அபவுட் ஹூம் அல்லது வாட் அபவுட், ஐ மீன் ஹூம் அபவுட் எப்படினாலும் நீங்கள் சொல்லலாம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து நீங்களாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உருவாக்கி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த WH கொஸ்டின் மட்டும். நான் உங்களுக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெர்ச் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டென்ஸும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இன்னும் தனி வீடியோவில் உங்களுக்கு டெப்த்தாக போடுறேன். ஓகேவா? இப்போ WH கொஸ்டின் மட்டும் தெளிவாக பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் அந்த WH கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுகிறோம், அதை வந்து நார்மலாக ஒரு கொஸ்டினாக நான் மாற்றுறேன், அதுக்கப்புறமா அந்த WH கொஸ்டின் நான் மாற்றி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அவன் வந்தான். இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் WH கொஸ்டின். ஸோ இப்போ அவன் வந்தான் அப்படின்னு இருக்கு. இது சாதாரணமாக ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஆல்ரெடி முன்னாடி வீடியோலேயே பார்த்துருக்கோம். அவன்னா என்னது? சப்ஜெக்ட். ஹீ. வந்தான் அப்படிங்கிறது என்னது? வர்றதுக்கு இங்கிலீஷில் கம். பாஸ்ட் டென்ஸ்னால் அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? கம்முக்கு கேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நார்மலாக ஒரு கொஸ்டினாக நான் மாற்றுறேன். ஓகே, அவன் வந்தானா, உன் ஃப்ரெண்டு வந்தானா அன்னைக்கு அப்படின்னு கேட்போமா இல்லையா? அவன் வந்தானா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வாக்கியம், நார்மலான ஒரு கொஸ்டின். மாற்றலாமா? கொஸ்டினாக கேட்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெர்பை பிரிக்கணும். இங்கே என்ன இருக்குது? கேம் அப்படின்னு இருக்கா? இதை நான் இப்போ பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்கலாம்? டிட்டு போட்டு பிடிக்கணுமா? ஏன்னா டிட்டு தான் வந்து ஆக்சிலரி வெர்ப். ஸோ டிட்டு போட்டு பிரிச்சுட்டு ப்ளஸ் கம், ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் அதுக்கு அடுத்து வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டும் கம்மும் சேர்ந்து தான் கேம். இதை பற்றி உங்களுக்கு டீப்பாக தெரியணும் அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பார்ட் 1 போட்டிருப்போம். அதை போய் நம்ம வந்து தெளிவாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு பார்ட் 2 பார்ட் 3 எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் கேம். இப்போ நான் கொஸ்டினாக கேட்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக இதை பிரித்ததுக்கப்புறம் அந்த டிட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருவோமா? அவ்வளோதான். எப்படி எழுதுவீங்க? டிட் ஹீ கம். அவ்வளோதான். கேமை பிரிக்கிறீங்க, டிட்டை முன்னாடி போட்டால் ஒரு கொஸ்டின் வந்துடுது. இப்போது WH கொஸ்டினில் எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன்னே. அவன் எப்பொழுது வந்தான்? அவன் வந்தானா அப்படின்னு கேட்குறது டிட் ஹீ கம்னு கேட்டிங்களா? அவன் எப்பொழுது வந்தான் அப்படின்னா புதுசாக அந்த எப்பொழுதுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு இங்கிலீஷில் என்ன? வென். அந்த வென்னை ஃபஸ்ட்டு போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். WHல ஆரம்பிக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்லையும் அந்த WHல கேட்குற கொஸ்டின் வந்து முதல்ல வந்துடணும். வென். எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு வென்னு போட்டு மிச்சம் அவ்வளோதான். இதை அப்படியே எழுதிட வேண்டியதான். when did he come? அவன் வந்தானா அப்படின்னா டிட் ஹீ கம்னு போடுறீங்க. அவன் எப்பொழுது வந்தான் அப்படின்னா அந்த எப்பொழுது அந்த வென்னுங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துடுறோம். அவ்வளோதான். when did he come? இதே இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கே அவன் வந்தான்? எந்த இடத்துக்குன்னு கேட்போமா? எங்கே அவன் வந்தான்? அப்போ அந்த வென்னுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? எங்கேங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வேர். வேர் டிட் ஹீ கம்? எங்கே அவன் வந்தான்? இன்னும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். ஏன் அவன் வந்தான்? ஏன்? ஒய். அப்போ இந்த வென்னுக்கு பதிலாக ஒய் போடுறீங்க. ஒய் டிட் ஹீ கம்? ஏன் அவன் வந்தான்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சிம்பிளாக இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை நான் எழுதி போடுறேன். இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல WHல கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்சிலரி வெர்பு வந்து வரும் பாஸ்ட் டென்ஸில். அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக வெர்பு வரணும். அதுக்கப்புறம் என்னன்னாலும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட் இந்த WH கொஸ்டினோட ஒரு ஃபார்மெட். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், பட் நமக்கு முக்கியம் என்னென்னா புரிஞ்சு படிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் விளையாடினாள். இது வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அவள் விளையாடினாள். அவளுக்கு என்னது இங்கிலீஷில்? ஷீ. இது தெரியலனா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அவளுக்கு இங்கிலீஷில் ஷீ. விளையாடினாள். விளையாடுறதுக்கு என்னது? ப்ளே. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பிளேட். அதோட ஈடி சேர்க்குறீங்க. ஷீ பிளேட். அவள் விளையாடினாள். ஓகே, அதுக்கு அடுத்து அவள் விளையாடினாளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம். அவள் விளையாடினாளா? ஓகே, அவள் டென்னிஸ் விளையாடினாளா அப்படின்னு கேட்போம் நம்ம. அவள் விளையாடினாளா? ஸோ கொஸ்டினாக கேட்குறதுக்கு என்ன பண்ணணும்?
வெர்பை பிரிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ பிளேடுன்னு இருக்குது. அப்போ எப்படி பிரிப்பீங்க? டிட் போட்டு பிரிக்கணும். டிட் ப்ளஸ் ப்ளே. டிட்டும் ப்ளேவும் சேர்ந்து தான் பிளேடு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஆக்சிலரி வெர்பை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறீங்க. அதை அப்படியே ஸ்வைங்க முன்னாடி கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். ஸோ அந்த டிட்டை அப்படியே முன்னாடி போடுங்க. நெக்ஸ்ட் என்ன வரணும்? ஷீ இருக்குது, அதை அப்படியே போடுறீங்க. பிளேடு போயிடுச்சு, டிட்டு முன்னாடி வந்துருச்சு, மிச்சம் என்ன இருக்குது? ப்ளே. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா டென்னிஸ், கிரிக்கெட் எது வந்தாலும், என்ன வேர்டு வந்தாலும் இதுக்கப்புறம் தான் வரணும். ஜஸ்ட் ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அவள் விளையாடினாளா? டிட் ஷீ ப்ளே? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் நான் கேட்க போகிறது WH கொஸ்டின். நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகே. எங்கே அவள் விளையாடினாள் அப்படின்னு இருக்கு. எங்கே அவள் விளையாடினாள். எங்கேங்கிறதுக்கு மட்டும் நமக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சால் போதும். எங்கேன்னா என்னது? வேர். அவ்வளோதான். அதை மிச்சதான் அப்படியே போட்டுருங்க. டிட் ஷீ. ஜஸ்ட் அந்த வேரை மட்டும் முன்னாடி ஆட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். எங்கே அவள் விளையாடினாள். வேர் டிட் ஷீ ப்ளே. இப்போ பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டான்னு பாருங்கள். முதல்ல WHல ஆரம்பிக்குது. ஸோ WHல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஆக்சிலரி டிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட். இங்கே நமக்கு என்ன சப்ஜெக்ட்? அவள். அதுவும் வந்துருச்சு. அப்புறம் வெர்பு ப்ளே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேர் டிட் ஷீ ப்ளே. இதே மாதிரி நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். எப்பொழுது அவள் விளையாடினாள். வென் இருக்கா? வென் டிட் ஷீ ப்ளே. அவ்வளோதான். அவள் என்ன விளையாடினாள். வாட் டிட் ஷீ ப்ளே. என்ன, அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெரி வெரி சிம்பிள். இவ்வளோ தான் வந்து WH கொஸ்டின்ஸ். இதில் நிறைய இருக்குது. ஓகேவா? நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த எங்கே, எப்போது, யார், இந்த மாதிரி வச்சு நிறைய கொஸ்டின் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லா டென்ஸும் முடிச்சுட்டு லாஸ்ட் இந்த எக்ஸசைசஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு செஷன்ஸ் கேட்குறீங்க. அது நான் டென்சஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ்க்குன்னு தனியாக ஒரு செஷன் மாதிரி நம்ம வந்து வைக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ்ட் டென்ஸ் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் தான் இனிமேல் உங்கள் வேலை தான். நீங்கள் தான் வந்து இதை பேசி எழுதி நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அப்புறம் வந்து எப்படி கேள்வி கேட்குறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? WH கொஸ்டின். ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கேள்வி கேட்கணும்னு பார்த்தோமா? அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் WHல ஆரம்பிக்கிற ஒரு வேர்டை சேர்க்குறோம். எங்கேன்னா என்னது? வேர்னு ஒன்று சேர்க்குறோம். எப்போதுனா ஒரு வென்னு சேர்க்குறோம். மிச்சது எல்லாமே ஒரே ஃபார்மேட் தான். ஜஸ்ட் முன்னாடி மட்டும் எப்படி சேர்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபுல்லாக ஓவர். கரைச்சி குடித்த மாதிரி தான். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ புதுசாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் மொத பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசி பாருங்கள், எழுதி பாருங்கள். மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களாம் புதுசாக வேர்ட்ஸ் சென்டென்ஸ் வந்து எழுதுங்க. சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். அவள் விளையாடினாள் அப்படிங்கிற மாதிரி ராமு விளையாடினான், நான் விளையாடினேன், நான் அவனுடன் விளையாடினேன், இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்களாக உருவாக்கி அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதுலேயும் நம்ம எல்லா டைப்பும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். நிறைய பேர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி கேட்குறீங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி கேட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து அந்த பார்ட் 1 அப்படிங்கிறதுல நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே அதில் கவர் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்காக தனித்தனியாக நான் அதை வந்து வீடியோவாக கூட போடுறேன். ஓகேவா? அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.